வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்லையா? ஏன் நான் பிரச்சனை தான் உனக்கு சந்தோஷமா அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு கெத்தாக நீங்கள் இருக்கீங்கன்றது தான் அதோடைய அர்த்தம். அவ்வளோ நன்னா இருக்குது. எங்கேயும் குறையோ ஓட்டையோ ஒன்றுமே இல்லை. புத்தம்புது வண்டி BMW வாங்கி ஓட்டுற மாதிரி இருக்குது. எங்கே பிரச்சனை சொல்ல முடியும்? எங்கேயும் இல்லை. ஸ்மூத்தாக போகுது, நன்னா போகிறது, சொன்னபடியெல்லாம் கேட்குது. அப்படின்னா எப்படி இருப்பீங்க? அந்த மாதிரி தான் இந்த வார தொடக்கமே மிக சிறப்பு. மேன் ஆஃப் ஆக்ஷன் தான். நீங்கள் ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா படிப்பு, இல்லை திருமணத்திற்கு பார்த்துருந்தீங்கன்னா இருக்கலாம், இல்லை குழந்தை பிறப்பு, இல்லை சுபகாரியங்கள், வெளிநாடு ட்ரிப்பு, எல்லாத்துக்கும் ஒரே பதில் ஆமாம் செய்கோ. இவ்வளோதான் சொல்ல முடியும். இந்த வார தொடக்கத்தில் செவ்வாய் உச்சம் அதில் தொடங்கிறது மகர ராசியில். பிரமாதமாக இருக்கு. சரி, கும்பத்தில் போனால் 5ஆம் வீடு. 5ஆம் வீடுன்னா நம்மால் நிறைவேறக்கூடிய ஒரு காரியம், தன்னால் நிறைவேறக்கூடிய ஒரு காரியம். கிட்டத்தட்ட தன்னால் நிறைவேறக்கூடிய, அதாவது தன்னால்னா உங்களாலும் இல்லை, நீங்கள் முயற்சி செஞ்சாலும் செய்யாட்டாலும் அது நடக்கிறது. அப்படி இருக்குல்ல, பார்த்தீங்களா? அதுவும் எப்படி நடக்கிறது? நான் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சிறப்பாக நடக்கிறது. அப்படி ஒரு தன்மையை சொல்கிறது. அதிர்ஷ்டத்தின் திறவுகோல் அப்படின்னு சொல்லலாம், மைதாஸ் டச்சுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லலாம். அவ்வளோ சிறப்பாக இருக்கும். காரணம், 5ஆம் வீட்டில் யார் இருக்காங்க? புதன், சுக்கிரன், ராகு, சூரியன், அப்புறம் அவர் சந்திரன் எல்லாம் சேர்றாங்க அந்த நேரில். அப்போ இந்த வார தொடக்கமும் சிறப்பு, மத்தியமும் சிறப்பு, சரி வார முடிவு, இவ்வளோ சிறப்புகளுடைய அர்த்தம் என்ன? வெற்றி. அப்போ அந்த வெற்றி அப்படிங்கிறத கனியை பறிக்கக்கூடிய காலமா எப்படி வேணால் சொல்லலாம். அவ்வளவு அருமையான ஒரு வாரம். வாக் த்ரூ சக்ஸஸ் அப்படிம்பாங்க. அதுபோல் வாக் த்ரூ சக்ஸஸ் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ், இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். சரியா? எனக்கு மோசமாக இருக்கு. உங்களுடைய ஜாதக விசேஷத்தில் ரொம்ப மோசமான தசை நடந்தால் என்ன ஆகும்? பலன்கள் மோசமாக இருக்கும். ஆனால் அந்த மோசத்துலேயே இது ஒரு க்ரீன் பேட்சாக இருக்கும். அதாவது நான் பாலைவனத்தில் தண்ணி இல்லை, நாங்கள்லாம் தொங்கி நடக்கிறேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சோலை, ஒயாசிஸ்பாங்க, பாலைவன சோலை, ஒயாசிஸ். அந்த ஒயாசிஸுக்கு நான் வந்தேன். எனக்கு இளைப்பாடுறேன், எனக்கு எல்லாம் பழங்கள் கிடைக்கிறது, எல்லாம் இங்கே கிடைக்கிறது அப்படின்னா அது எப்படி சிறப்போ அப்படி தான். மோசமான தசாபுக்திகள் இருக்கவங்களுக்கு கூட இப்போ நன்னா இருக்குது. இந்த வாரத்தோடைய அமைப்பு அவ்வளோ சிறப்பாக இருக்குது. முக்கியமான மனுஷங்களை போய் பார்க்கணும். முக்கியமான சில காரியங்களை நான் எனக்கு சாதகமாக நிறைவேற்றி கொள்ள வேண்டும். முக்கியமான வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வேணும். இல்லையா, நான் படிப்புக்காக வெளிநாடு போகிறேன், இல்லை நான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறேன், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மிக மிக சிறப்பாக நடக்கக்கூடிய ஒரு வாரமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக
பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.